வெல்கம் டு நஜார் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல 18th கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 18th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். A rectangular sheet of tin 45 cm by 24 cm is to be made into a box without top. இப்போ 17th கொஷின் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் 18th கொஷின். ஆனால் 17th கொஷினில் ஒரு ஸ்கொயரை கட் பண்ணி பாக்ஸ் பண்ணாங்க. ஆனால் 18th கொஷினில் ஒரு ரெக்டாங்கிள் ஷீட்டை கட் பண்ணி டாப் இல்லாத ஒரு பாக்ஸ் வந்து பண்ணுறாங்க. இது நம்ம 17th கொஷினில் கிளியராகவே நம்ம வந்து எப்படி அந்த பாக்ஸை வந்து கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு நான் அதை செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன 17th கொஷின் பார்க்கல அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, so next by cutting off square from each corner and folding up the flaps. இப்போ 17th கொஷினில் எப்படி வந்து கார்னர்ஸை கட் பண்ணி நம்ம வந்து பாக்ஸு டாப் இல்லாமல் எப்படி வந்து பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் அங்கே நம்ம ஸ்கொயர் ஷீட்டை கட் பண்ணோம், இங்கே வந்து ரெக்டாங்குலர் ஷீட்டை கட் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து பண்ணுறோம். வாட் ஷுட் பி த சைட் ஆஃப் த ஸ்கொயர் டு பி கட் ஆஃப். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அந்த கட் பண்ணி எடுத்த பீஸ் இருக்கு இல்லையா, அதோட சைடு தான் கேட்குறாங்க. அது ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கட் பண்ண பீஸ் வந்து ஸ்கொயர் தான், அதோட சைடு தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தட் வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் மேக்ஸிமம். ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் மேக்ஸிமம் மினிமம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து வால்யூம் ஆஃப் த பாக்ஸை வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிறது இங்கே எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த நம்ம செய்கிற பாக்ஸ் வந்து எப்படின்னா கியூபாய்டு ஷேப்பில் தான் இருக்க போகுது. அப்போ வால்யூம் அப்படிங்கிறது வந்து கியூபாய்டோட வால்யூமை தான் நம்ம வந்து மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம 17th கொஷின் என்ன ப்ரொசீஜரில் போட்டோமோ அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி 18th கொஷின் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு ரெக்டாங்கிள் டின் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த 4 சைட்ஸ் இருக்குல்லையா, 4 கார்னர்ஸ், அது எல்லாத்தையும் கட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஓப்பன் பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம வந்து போன கொஷினில் போட்ட இந்த பாக்ஸ் இல்லையா, இது மாதிரி தான் 4 சைட்ஸை வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இந்த இது ஃபோல்டு பண்ணி, ஓகே, இந்த கட் பண்ணதெல்லாம் ஃபோல்டு பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. இங்கேயும் நமக்கு கிடைக்கிற பாக்ஸோட ஷேப் வந்து கியூபாய்டு ஷேப்பில் தான் கிடைக்கும். பட் மெஷர்மெண்ட் மட்டும்தான் மாறுது. நமக்கு போன கொஷினில் வந்து 18 இருந்தது, ஸ்கொயருங்கிறதுனால ஃபுல்லாகவே 18 இருந்தது. ஸோ இப்போ வந்து என்னவா மாறுது அப்படின்னு சொன்னால், நம்ம கட் பண்ண பீஸோட சைஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பக்கம் ஆல்ரெடி அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எக்ஸ் போயிடுச்சு, இந்த பக்கமும் எக்ஸ் போயிடுச்சு. அப்போ 45 மைனஸ் 2x. டோட்டலாக உள்ள லென்த்து தான் வந்து 45. அதில் 2 இது கட் பண்ணிட்டோம். அப்போ 45 மைனஸ் 2x. அப்போ லென்த் வந்து 45 மைனஸ் 2x. அதே போல் பிரெத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்தது வந்து 24 இருந்தது. ஃபுல்லாக இருந்த பிரெத் வந்து 24. இப்போ இந்த பக்கமும் எக்ஸ் கட் பண்ணியாச்சு, இந்த பக்கமும் எக்ஸ் கட் பண்ணியாச்சு. அப்போ பிரெத் வந்து 24 மைனஸ் 2x ஆகிடும். இப்போ இதை உள்ள ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸோட ஹைட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸுங்கிறது தான். ஓகே, நம்ம கட் பண்ண சைடு இருக்கு இல்லையா, ஸ்கொயரோட சைடு, அதுதான் வந்து இந்த பாக்ஸோட ஹைட்டாக வரும். அப்போ பாக்ஸோட ஹைட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி என்ன எழுதியிருக்கோம், சைட் ஆஃப் த ஸ்கொயர் டு பி கட் ஆஃப் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். இதுதான் நம்ம வந்து இந்த எக்ஸோட வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக ஹைட் ஆஃப் த பாக்ஸ் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர், லென்த் ஆஃப் த பாக்ஸு ஃபுல் லென்த் வந்து 45. இந்த பாக்ஸுக்கு இது கட் பண்ணது போக மீதி 45 மைனஸ் 2x. அதே போல் பிரெத்துக்கு 24 மைனஸ் 2x. நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த பாக்ஸுங்கிறது என்னது, வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. ஏன்னா இது வந்து கியூபாய்டு ஷேப்பில் தான் இருக்குது இந்த பாக்ஸு. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு ஃபார்முலா வந்து L இன்ட்டு P இன்ட்டு H. ஸோ இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல்லுக்கு பதிலாக லென்த்து 45 மைனஸ் 2x, பிரெத்துக்கு பதிலாக 24 மைனஸ் 2x, H வந்து எவ்வளோனா x. அப்போ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் f ஆஃப் x. இப்போ இந்த f ஆஃப் x தான் அவங்க வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே வந்து f டேஷ் ஆஃப் x போடுவோம் இல்லையா, இங்கேயும் வந்து அதே தான் பண்ண போகிறோம். f டேஷ் ஆஃப் x வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 2 டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க. லாஸ்ட் டேர்முக்கு மட்டும் டிஃப்ரென்சியேஷன் ப்ளஸ் ஃபஸ்ட்டு டேர்மையும் அதே போல் லாஸ்ட் டேர்மையும் அப்படியே எழுதிட்டு சென்டரில் இருக்கிற டேர்முக்கு மட்டும் டிஃபரன்சியேஷன்
ப்ளஸ் இப்போ மூணாவது டேர்ம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்டையும் லாஸ்ட்டையும் அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு டேர்முக்கு மட்டும் டிஃபரன்சியேஷன். ஸோ அப்படி தான் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தாலும் நம்ம யூவி மெத்தட் போடும்போது இதை மாதிரி தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் போடணும். ஸோ இதை வந்து அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். 45 minus 2x 24 minus 2x எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1 அப்போ அதை போட வேண்டியதில்லை. ப்ளஸ் 45 minus 2x இங்கே ஒரு எக்ஸ் ஒன்று இருக்குது, அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாச்சு. டிஃபரன்சியேஷன் ஆஃப் 24 வந்து 0 ஏன்னா கான்ஸ்டன்ட்டு. மைனஸ் 2x ஒரு டிஃபரன்சியேஷன் -2. ஓகே, இப்போ செகண்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் டேர்ம் போகலாம். தேர்டில் வந்து என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, 24 minus 2x இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம். இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 45 ஒரு டிஃபரன்சியேஷன் 0 ஆகிடும், -2x ஒரு டிஃபரன்சியேஷனுக்கு ஒரு -2. ஓகே, இப்போது எதெல்லாம் வந்து காமனாக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கிறது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ எதெல்லாம் வந்து நம்ம வந்து காமனாக எடுக்கலாம் அப்படின்னா எதுவுமே நம்மளால் காமனாக எடுக்க முடியாது. ஸோ உள்ளே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 45 × 24. ஓகே, 45 × 24ஓட வேல்யூ வந்து எவ்வளோனா 1080. நீங்கள் வந்து செக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. 45 × 24 வந்து 1080 மைனஸ் 45 × 2x 90x 24 minus 2x minus 48x ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2x × 2x வந்து 4x². இப்போது ரெண்டாவது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 45x minus 2x² into -2 ப்ளஸ் அதே போல் லாஸ்ட் டேர்முக்கு 24x minus 2x² into -2. இதை இன்னும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணி ஷார்ட்டாக கொண்டு வந்துடலாம். this is equal to 1080 minus 90யும் 48ம் 90யும் 48ம் ஆட் பண்ணுங்கள். 8 9 + 4 வந்து 13. ஓகே, இப்போ -138xன்னு வந்துடும். ப்ளஸ் 4x² இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே -2 இருக்குது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -2ஓட இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -90xன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போட்டுருங்க. 2 2s are 4x². ஓகே, நெக்ஸ்ட் அதே போல் இதுலேயும் -2 இருக்குது. இப்போ இந்த -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -24 × 2 வந்து 48xன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4x². ஓகே, ஸோ இதை இன்னும் வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். 1080 மைனஸ் இப்போது எக்ஸில் எதெல்லாம் இருக்குது பாருங்கள். -138 இருக்குது, -90 இருக்குது, -48 இருக்குது. எல்லாமே வந்து நமக்கு சேம் சிம்பிள் தான். சொல்லத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 8 + 8 16 பேலன்ஸ் 1 10 17 பேலன்ஸ் 1 2. அப்போது -276x. அதே போல் x² பாருங்கள். 4 + 4 8 8 + 4 12x². ஸோ இது எல்லாத்துலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், 12 வந்து வெளியில் எடுத்து எழுதலாம். இல்லை இப்படியே கூட நீங்கள் வந்து ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம். நான் 12 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா x² இருக்கும். 276ல் நீங்கள் 276 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 23xன்னு கிடைக்கும். அதே போல் 1080 12ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து நமக்கு 90 இருக்கும். ஓகே, இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 23 × 12 வந்து 276ன்னு வரும். அதே போல் 90 × 12 வந்து 1080 வந்துடும். சரியா, இதுதான் நமக்கு வந்து f dash of x. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா let f dash of x = 0 அப்படின்னு எடுத்துகிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 12 × x² minus 23x ப்ளஸ் 90 = 0வா? அப்போ எப்படி எழுதலாம், 23x ப்ளஸ் 90 = 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 12 இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா 0 ஆகிட போகுது. இப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 90 வரணும். ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், -23 வரணும். ஓகே, ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா
இதை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மூலமா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ 90 தானே நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ 2 போட்டிங்கன்னா 45 வரும். திரும்ப 3 போட்டிங்கன்னா 1 3 is 3, 5 3s are 15, again 3 போட்டாக்க 5. ஸோ இப்போ நமக்கு வந்து -23 ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது வர மாதிரி எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3s are 9, 9 2s are 18. இந்த பக்கம் வந்து 5 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 23 வந்துடும். மல்டிப்ளை பண்ணாக்க 90 வந்துடும். ஆனால் -23 வரணுமா? அப்போ கண்டிப்பாக ரெண்டு பக்கமுமே வந்து நமக்கு எப்படி இருக்கணும்? மைனஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எப்படி எழுதிக்கலாம்? x minus 18 into x minus 5 equal to 0. ஸோ இதில் நம்ம என்ன எழுதலாம்? x equal to 18 ஒரு வேல்யூ எழுதலாம், இன்னொன்று 5 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேல்யூ எழுதலாம். இப்போது இது x equal to 18 அப்படிங்கிறது பாசிபிளா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு கிவன் கண்டிஷன் என்னது? f of x is maximum. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வேல்யூஸில் எது சூட்டபிளான வேல்யூ அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து எக்ஸுக்கு 18 அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு லென்த் வந்து ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 45 minus 2xன்னு சொல்லி பார்த்துருக்கோம். லென்த்து, இந்த பாக்ஸோட லென்த்து 45 minus 2xன்னு போட்டிருக்கோம். இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 18 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -2 into 18 வந்துடுமா? அப்போ 45 minus 18 into 2, 8 2s are 16, பேலன்ஸ் 36. இப்போது 45ல் 36 போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா 9 கிடைக்கும் லென்த்து. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே. இதுவே வந்து x equal to 18 எடுத்துக்கிட்டு பிரெத்து கண்டுபிடிச்சி பார்க்கலாம். இப்போ பிரெத்து வந்து என்ன வரும்? 24 minus 2x. அப்போ 24 minus 2 into 18 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 24 minus 36 which is equal to -12. ஸோ எக்ஸுக்கு நீங்கள் 18ன்னு வேல்யூ எடுத்திங்கன்னா லென்த் வேணால் உங்களுக்கு ஓகே பாசிட்டிவில் கிடைக்குது, ஆனால் பிரெத்து வந்து பாருங்கள் நெகட்டிவில் கிடைக்குது. ஸோ எப்போவுமே வந்து எந்த ஒரு பொருளோட பிரெத்துமே வந்து நெகட்டிவில் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போது x equal to 18 அப்படிங்கிறத நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. இதுலேருந்து நம்ம x equal to 5ன்னு மட்டும்தான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ x equal to 5 தான் இப்போ நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இதான் நம்மளை கேட்டிருந்தாங்க. எக்ஸ் தானே நம்ம எடுத்துக்கிட்டோம், கட் பண்ண சைடோட ஸ்கொயரோட சைடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம். அப்போ எக்ஸ் வந்து 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இதோட கொஷின் வந்து சொல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னு சொன்னால் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? அதோட வால்யூம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லணும். வால்யூமை நம்ம வந்து f of xன்னு எடுத்திருக்கோம். ஸோ நம்ம f டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நமக்கு f dash of x வந்து தெரியும். 12 into x square minus 23x plus 90. இது நம்ம வந்து கண்டுபிடிச்ச வேல்யூ. இப்போ இதுலேருந்து செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். இப்போ 12 into x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 23xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 23, 90 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ இதுக்கு இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கு இல்லையா 5, இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 12 into 2 into 5 minus 23. இப்போ என்ன வரும்? 12 into 5 2s are 10 minus 23. இப்போ 12 into minus 13. ஓகே, 23ல் 10 போச்சுன்னா 13 வரும். பெரிய நம்பருக்குள்ள சிம்பிள் வந்து மைனஸ். அப்போ டோட்டலாகவே நமக்கு என்ன வருது? நெகட்டிவில் 12 into 30. இதோட பர்ஃபெக்ட் வேல்யூ நமக்கு தேவை கிடையாது. ஆனால் ஆன்சர் வந்து என்ன மாதிரி வருதுன்னு சொன்னாக்கா நெகட்டிவில் வருது. அப்போது f டபுள் டேஷ் ஆஃப் 5 வந்து என்னவாகுது? லெஸ் தென் 0வாக இருக்குது. ஓகே, இப்போ இது லெஸ் தென் 0வாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் f of x is maximum. f of xங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்னவா சூஸ் பண்ணிருக்கோம்? f of x வந்து நம்ம வால்யூம் ஆஃப் த பாக்ஸை தான் நம்ம f of xன்னு எடுத்துருந்தோம். ஸோ நமக்கு என்ன கடைசியாக ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் வால்யூம் ஆஃப் த பாக்ஸஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா x equal to 5ங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். எக்ஸுங்கிறது நம்ம ஏற்கனவே என்ன எடுத்தோம்? எக்ஸுங்கிறத நம்ம கட் பண்ண ஸ்கொயர்ஸோட சைடு. ஓகேவா? அப்போ அதுதான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ x equal to 5 cm அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு கட் பண்ண பீஸோட மெஷர்மெண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட நம்ம வந்து சம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம செஞ்ச பாக்ஸோட லென்த் பிரெத் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம வந்து இந்த வேல்யூ இருக்கு இல்லையா
லெங்த் அண்ட் பிரெத்து 45 minus 2x 24 minus 2x இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லெங்த் பிரெத்தையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் வந்து கொடுக்கணும். அதையும் நம்ம வந்து இந்த கொஷினில் பார்த்துடலாம். ஸோ லெங்த் ஆஃப் த பாக்ஸ் நம்ம ஏற்கனவே 45 minus 2x எழுதியிருக்கோமா. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 45 minus 10 35 இதான் வந்து அதோட லெங்க்த்து. நம்ம கட் பண்ணி செஞ்சுருக்கோம் இல்லையா ஒரு பாக்ஸ், அதோட லெங்த் வந்து 35 சென்டிமீட்டர். இதுவே நம்ம வந்து பிரெத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரெத் ஆஃப் த பாக்ஸை நம்ம வந்து இனிஷியலாகவே எழுதியிருப்போம் இல்லையா. பாருங்கள், பிரெத் ஆஃப் த பாக்ஸ் வந்து 24 minus 2xன்னு நம்ம எழுதியிருந்தோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 24 minus 2x அப்போ 24 minus 2 into 5 which is equal to 24 minus 10. 24ல் 10 போயிடுச்சுனாக்க 14 சென்டிமீட்டர். இது வந்து அதோட பிரெத்து. இது லெங்த் ஆஃப் த பாக்ஸு, இது பிரெத் ஆஃப் த பாக்ஸ். இதுவே நம்ம எக்ஸுக்கு 18 ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணப்போ பிரெத்து வந்து நெகட்டிவில் வந்துச்சு இல்லையா. ஆனால் 5 போடும்போது பாசிட்டிவில் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எக்ஸோட வேல்யூவை எது 2-3 வேல்யூ வரும்போது எது வந்து மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கிவன் கண்டிஷனை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து சைடு மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஷினை ஆன்சர் வந்து இதோட ஸ்டாப் பண்ணுங்கள். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மேக்ஸிமம்னு ப்ரூஃப் பண்ணதோட நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லெங்த் பிரெத்தும் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அகெயின் நம்மளோட லெங்த் பிரெத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் இந்த ஆன்சர் வரைக்கும் கொடுக்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா இது நீங்கள் இந்த போர்ஷன் வந்து நீங்கள் போடுறதுக்கு அவசியம் இல்லை. இதோட இந்த வீடியோ வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு கொஷின் நம்பர் 19லேருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.